அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வீட்டு நிலப்படியில் நம்ம குலசாமி இருக்கதா சொல்லுவாங்க. வீட்டு நிலப்படியில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருந்தால் மங்களகரமான பொருட்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்க கூட பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன். வாங்க பார்க்கலாம். வீட்டு நிலவாசலில் கட்டமாக முதற் கடவுளான விநாயகர் பெருமான் ஃபோட்டோவோ இல்லை வேறு அவரோட அடையாளமோ இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் சுபிட்சம் உண்டாகுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சள் குங்குமத்தை நிலவாசப்படியில் வச்சோம்னா ரொம்ப நல்லது. அதாவது தடவி வச்சோம்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அப்படி செய்ய முடியாது, வாடகை வீடு அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டு வாசல் நிலைக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும் ஒரு ரவுண்டாக வச்சு அதில் போட்டு வச்சுட்டா அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கதவுல கூட நம்ம கதவுல நடுப்பகுதியில் மஞ்சள் குங்குமத்தை இட்டு வைக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. குலசாமி அதில் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. முருகனோட அருளாசி பெற அவரோட ஓம் மயில் வாகனம், மயில் அல்லது ஓம் அப்படின்றத வேலு அப்படி ஏதாவது ஒரு சிம்பலை வீட்டில் நிலையில் வரைஞ்சி வச்சோம்னா அவரோட அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. அப்படி வரைய முடியாட்டி கூட ஸ்டிக்கராகவோ பொம்மையாவோ வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குதிரையில் ஆடை நம்ம நிலையில் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி குதிரை ஃபோட்டோவை எடுத்து முன்னாடி நிலவாசலை மாட்டுறது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அம்பாளோட ஆசி பெறணும் அப்படின்னா திருசூலத்தை வச்சோ அதில் சந்தன குங்குமம் வச்சோ இல்லை திருசூல படத்தை வரைஞ்சி அதில் சந்தன குங்குமம் வச்சு வழிபட்டு வந்தோம்னா அதில் அரக்கர்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால கண் திருஷ்டியை அழிச்சிரும் அப்படின்ற ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அது நிலவாசலில் வரைஞ்சி வச்சோம்னா இன்னும் சக்தி கிடைக்கும். அதாவது வீட்டுக்கு ஒரு நல்ல ஆற்றல் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானை சம்மந்தப்பட்ட யானை விநாயகர் சம்மந்தப்பட்டதால அந்த படத்தை வாங்கி வைக்கிறதாலோ இல்லை வரைஞ்சி வைக்கிறதாலோ நிலவாசலில் ரொம்ப நல்லது, நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை லாஃபிங் புத்தா படத்தை வாங்கி மாட்டுறதுனால, அதாவது சிரிக்கும் புத்தரை வாங்கி மாட்டுறதுனால இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வ வளத்தை பெருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முன்னாடி அழகுக்கு வைப்போம் பார்த்தீங்களா, தண்ணீர் நிரப்பி அதில் பூ போட்டு வைக்கிறது. பூ போட்டு வைக்கிறதுனால வீட்டோட நேர்மறை ஆற்றலை அதுவும் சக்தியை அதிகரித்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அழகுக்காண்டி வைக்கிறாங்கன்னு நினச்சேன். இதில் இப்படி ஒரு சக்தி இருக்குது, ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றது இப்போ தான் கேள்விப்படுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலரையும் தண்ணியும் தினம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாவிலை கட்டுவோம். மாவிலை விசேஷத்தப்போ தான் கட்டணும்ல, எல்லா நாள்லேயும் கட்டலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவிலைக்கு துஷ்ட சக்தியில் விரட்டக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா நாள்லேயும் கட்டலாம். மேலும் அந்த இலை துஷ்சக்திகளை அண்ட விடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவாசலுக்கு அருகில் விளக்க மரம் செருப்போ விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதில்லை. கண்ணாடியும் நிலவாசலுக்கு மாற்றக்கூடாது, மாட்டி வைக்கக்கூடாது. அப்படி மாட்டி வச்சாங்கன்னா அது வர நல்ல சக்தியை பிரதிபலித்து அது வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.